கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தான் பெஸ்ட் பிரான்ச். இல்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தான் பெஸ்ட் பிரான்ச். ஏன்னா இசிஇ சூஸ் பண்ணும் போது மல்டிபிள் பாத்துல போயிட்டு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது. 2030ல மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல் தான் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. அண்ட் பயோடெக்னாலஜிக்கெல்லாம் ஃபியூச்சர்ல அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரிசர்ச்ல இருக்கு. மெக்காட்ரானிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, மெக்கானிக்கலுக்கு இல்ல. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் முக்கியமா ஜென்ரிக் அட்வைசர்ஸை லிசன் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். நம்ம இருக்கக்கூடியது டிஜிட்டல் எரா. இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ், டூ மச் ஆஃப் டேட்டா ஓவர்லோட் ஆனனால உங்களுக்கு என்ன எக்ஸாக்டா தெரியணுமோ அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸாக்டா ரீச் ஆக மாட்டேனுது. ஒரு பெஸ்ட் பிரான்ச் நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறது பர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான், நான் தப்பேன்னு சொல்ல கிடையாது. பட் பெஸ்ட் பிரான்ச்னு ஒன்று இந்த உலகத்துல இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இன்ஜினியரிங் அப்படின்றது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்டையோ இல்ல ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்ஜினியரிங் மட்டும் சார்ந்தது கிடையாது. ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச் இன்னொரு இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு எப்படி இங்க சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்றது தான் மேட்டரே. அப்ப எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சஸுமே ஆல் டுகெதர் 360 டிகிரில ஒர்க் பண்ணும் போது தான் ஒரு ப்ராடக்டோ இல்ல இந்த சொசைட்டிக்கு தேவைப்படக்கூடிய சொல்யூஷனையோ ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு மட்டும்தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹியூஜா இருக்க போகுது அப்படின்னு இந்த ஜென்ரிக்கா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஆர் அட்வைசர்ஸை ஃபர்ஸ்ட் லிசன் பண்றதை ஸ்டாப் பண்ணுங்க. ஏஐ டெக்னாலஜினால ஐடில இனிமேல் வேலை வாய்ப்பே இருக்க போறது கிடையாது. அதனால சிஎஸ்சிலாம் சூஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு பக்கம் கத்துறாங்க. இசி டிபார்ட்மெண்ட், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்தியாவில் ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆக போகுது. இந்தியாவில் மட்டுமே கிடையாது, அப்ராட்ல ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகும். இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரிக்வயர்மெண்ட் ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அக்கார்டிங் டு த நாஸ்காம் ரிப்போர்ட் 2030 ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்தியாவில் தேவைப்படக்கூடிய ஐடி இன்ஜினியர்ஸ், அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இல்ல ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், தேவைக்கூடிய நம்பர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 லட்சத்துல இருந்து 4 லட்சம் ஸ்கில்டு இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க ஐடி செக்டார்ல இந்தியால மட்டும் ஒர்க் பண்றதுக்கு. இதுல முக்கியமா ப்ராடக்ட் சாஃப்ட்வேர், தட் இஸ் சாஸ் மாடல்லையோ கம்ப்ளீட்டா 360 டிகிரிலையுமே இன்டர்நேஷனல் லெவல்ல ப்ராடக்ட் டெவலப் பண்ற இண்டஸ்ட்ரீஸுக்கு ஒரு வருஷத்துக்கு நியர்லி 20,000 இருந்து 50,000 டெவலப்பர்ஸ் இங்க தேவைப்படுறாங்க. எம்பெடட் சிஸ்டம், செமிகண்டக்டர் டிசைன், விஎல்எஸ்ஐ டிசைன், டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். ஸோ இந்த இசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹைப் கிரியேட் பண்றதே இந்த ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ஸ்ல தான். ஆனா ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ஸ்ல இந்தியால தேவைப்படக்கூடிய இன்ஜினியர்ஸ் நாட் ஓன்லி ஃப்ரம் தமிழ்நாடு, பேன் இந்தியால தேவைப்படக்கூடிய இன்ஜினியர்ஸ் எம்பெடட் சிஸ்டம்க்கு ஒரு வருஷத்துக்கு 10,000 இருந்து 25,000 இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. விஎல்எஸ்ஐ டிசைனுக்கு 5,000 நம்பர்ஸ் இருந்து 15,000 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. டெலிகம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரீஸ்ல again 5,000 to 15,000. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ப்ராசஸ் மெயின்டெனன்ஸ், ஆபரேஷன் எக்ஸிகியூஷன்ஸ்ல 20,000 இருந்து 50,000 இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்ப எல்லாருமே சொல்றது ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் நாஸ்காம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஸ்கில்டு ஐடி ரிசோர்ஸ் இன்ஜினியர்ஸ் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த டிமாண்டை எப்படி மீட் அவுட் பண்ண போறாங்க அப்படின்றதான் பிக்கஸ்ட் கொஸ்டினே. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், ஏஐ பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க. AI டெக்னாலஜி உங்களை கம்ப்ளீட்டா காலி பண்ண போறது கிடையாது. பர்சன் ஹூ நோஸ் AI better than you, அவங்களோட ஸ்கில் செட்ஸை ப்ரூவ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரீஸ் ரெட் கார்பெட் போட்டு வெல்கம் பண்றாங்க. கம்ப்ளீட்டா ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங் எல்லாத்தையும் வேலையை விட்டு துரத்திட்டு எல்லாமே AI மாத்துவாங்கன்ற சிச்சுவேஷன் வரவே வராது. பிகாஸ் AI டெக்னாலஜி யூஸ் பண்ணணும் அப்படின்னா they have to invest huge money. அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க, ஹியூமன் பீயிங்க்கு எவ்வளவு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், ஏஐ டெக்னாலஜிக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம், ஏஐ டெக்னாலஜி எல்லாத்தையும் பார்த்துக்குமா, ஹியூமன் பீயிங்கே தேவையில்லையா அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வரும்போது தான் டெக்னாலஜியை ஹேண்டில் பண்றதுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டூ குரூஷியல். நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா 2030 ஆர் 31, 32ல இன்னைக்கு இருக்க மாதிரி சிச்சுவேஷன் இருக்க போறது கிடையாது. நம்பர்ஸ் குறையும், ஆனா கம்ப்ளீட்டா ஜீரோ ஆகும். நம்பவே நம்பாதீங்க. ஐடி இண்டஸ்ட்ரி இன்னைக்கு ரீஷேப் ஆயிட்டு இருக்கு. அப்ப நீங்களும் ரீஷேப் ஆனா மட்டும்தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எல்லாரும் ஹைப் ஏத்துற இந்த இசி டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும் குவாலிட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இசி டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிச்சுட்டு வந்தா மட்டும் உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க போறது கிடையாது. ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பாயிண்ட். எம்பெடட் சிஸ்டம்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் த ஸ்கில் செட்ஸ் ஆஃப் எம்பெடட் சிஸ்டம். உங்களுக்கு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரை இன்டகிரேட் பண்ண தெரியணும், அப்பதான் உங்களுக்கு வேலையே கிடைக்கும். ஆனா ரெக்குவயர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ராஸ் இந்தியாவே தேவைப்படுறது 10,000 இருந்து 25,000 பேர் தான். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலியமா மட்டும் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இசி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் 20,000 இருந்து 25,000 பசங்க வந்து ஜாயின் பண்றாங்க. அப்ப யோசிச்சு பார்த்துக்கோங்க, நீங்க எவ்வளோ ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டுல இருக்கீங்க அப்படின்றது. இன்னைக்கு நிலவரம் என்ன? 2026 இருக்கக்கூடிய வாட் இஸ் எக்ஸாக்ட் கரண்ட் ஸ்டேட்டஸ்? ஐ ஹாவ் அ டேட்டா. அண்ணா யூனிவர்சிட்டியோட பிளேஸ்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா தான் இது. நியர்லி 1160 ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில பிளேஸ் ஆயிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்ச பெர்சன்டேஜ் தான். இதுல மேக்சிமம் எங்க பிளேஸ் ஆயிருக்காங்க? ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் 31.4%. எல்லாருமே சொல்றாங்க செமிகண்டக்டர்ல தான் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. செமிகண்டக்டர்ல பிளேஸ் ஆயிருக்கிறதே ஜஸ்ட் 8% மட்டும்தான் நம்ம தமிழ்நாடுல இருக்கக்கூடிய டாப் இன்ஸ்டிடியூஷன்ல பிளேஸ் ஆயிருக்கக்கூடிய பசங்க. ஆனா அதே ஐடில பாருங்க 34%. ஸோ ரிமைனிங் நம்ம பார்க்கும்போது மற்ற செக்டார்ஸ், ஹெல்த் கேர், கன்சல்டிங், ஃபினான்ஸ், மேனுஃபேக்சரிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த டேட்டால இருந்து நீங்க என்ன கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல எப்பவும் போல ஹியூஜ் நம்பர்ஸ் ரெக்ரூட் பண்றாங்க. ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வந்தாங்க அப்படின்னா மற்ற டொமைன்ஸ்லயும் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறது ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் பிளேஸ் ஆகுறாங்க. ஆனா ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டில் எங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரியில தான். 2024 ஐடி ரீஷேப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பட் 2 இயர்ஸ்க்கு அப்புறமும் இன்னைக்கு இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் படி அண்ணா யூனிவர்சிட்டியில 31.4% ஐடி செக்டர்ல பிளேஸ் ஆயிருக்காங்க. இது டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நிலவரம். அப்ப மற்ற காலேஜஸ் Tier 2 and Tier 3 காலேஜஸ் போகும்போது இந்த 8% நம்பர்ஸும் பிளேஸ் ஆவாங்களா ஸ்டூடெண்ட் அப்படின்றது இட்ஸ் கோயிங் டு பி a biggest question mark. ஏன்னா கேம்பஸ் இன்டர்வியூக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் Tier 2 and Tier 3 காலேஜஸ்க்கு வரதே கஷ்டம். அப்படியே வந்தாலுமே இந்த 8% அப்படின்றது மேபி 1% ஆர் 0.5% தான் இருக்கும். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம எப்படி இசி டிபார்ட்மெண்ட் தான் பெஸ்ட் பிரான்ச்னு சொல்ல முடியும்? ஏன்னா இங்க இசி டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் சர்க்கியூட் இண்டஸ்ட்ரியில பிளேஸ் ஆகுறாங்க அப்படின்னா டெப்த், இன்ஜினியரிங்கோட டெப்த் இருந்தா மட்டும்தான் அவங்களால இண்டஸ்ட்ரியில பிளேஸே ஆக முடியும். இல்ல அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதே சுச்சுவேஷன் எனக்கு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்துருச்சு. முன்னாடி 2024 முன்னாடி வரைக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னா ஆப்டிடியூட் ரவுண்டு, ஜிடிபிஐ பெஸ்ட் மோஸ்ட்லி செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் ரொம்ப ஒரு டஃப்பான ப்ராசஸ் மாறிடுச்சு. அகைன் ஐடிக்கு மட்டும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாது. பிகினிங்ல நான் சொன்ன மாதிரி எல்லா இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. பட் நீங்க எப்படி ஒரு ஸ்பெசிபிக்கான இன்ஜினியரிங் ஃபீல்டுல ஃபிட் இன் ஆக போறீங்க அப்படின்றதா இங்க விஷயமே. அப்ப அடுத்த 10 வருஷத்துக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸோட டிமாண்ட் எந்த செக்டார்ஸ்ல மேக்ஸிமம் இருக்க போகுது அப்படின்னா, ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய சொசைட்டிஸோட ப்ராப்ளம், எக்கனாமிக் கண்டிஷன் அண்ட் முக்கியமா இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம ப்ராடக்டை சேல் பண்ணும் போது அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், டிமாண்ட் சப்ளை, இதெல்லாம் பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேரி ஆகும். இது எல்லாமே ப்ரொஜெக்ஷன் தான். இந்த நம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்றது டார்கெட். பட் இது நடக்கணும் அப்படின்னா அதுக்கான டிமாண்ட் கிரியேட் ஆகணும். டிமாண்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர்ட் ஆகணும். அப்ப ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணும் போது தான் இன்ஜினியர்ஸுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சர்ல கிரியேட் ஆகும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ண போறது ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான். எம்ப்ளாயபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் அதுல டவுட்டே கிடையாது. சர்க்யூட் அண்ட் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். பட் கம்பேரிட்டிவா பார்க்கும்போது ஹை ரெக்வயர்மெண்ட் தான், நாட் ஆக்சுவலி வெரி ஹை ரெக்வயர்மெண்ட். அதே நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் லைக் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்ட்ரி 4.0, ஆட்டோமேஷன்ஸ்ல கண்டிப்பா டிமாண்ட் ஹையா தான் இருக்க போகுது. எனர்ஜி செக்டார்ஸ்ல முக்கியமா ரினியூவபிள் அண்ட் கிரீன் எனர்ஜி டெக், தட் இஸ் ட்ரிபிள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஹை ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்ல அப்படின்னா கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோ ஆக போறது கிடையாது. ஸோ இந்த கேஸ்லயும் மாடரேட் டு ஹை டிமாண்ட் இருக்க போகுது. டவுன் த லைன் அடுத்த 10 வருஷத்துக்கும் என்னதான் ஏஐ டெக்னாலஜி வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் ஆனாலுமே ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு தான் ரெக்வயர்மெண்ட் ஹையா இருக்கும். இதுல டவுட்டே கிடையாது. ஏஐ டெக்னாலஜி ஹியூமன் ரிசோர்ஸை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ண போறது கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸோட எபிலிட்டியை ரீஷேப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க ஏஐ டெக்னாலஜி.
சப்போஸ் நீங்க ரீஷேப் ஆகல இண்டஸ்ட்ரியோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா நீங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டே படிச்சீங்க அப்படின்னாலுமே வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப எதுதான் சார் உண்மையாலுமே பெஸ்ட் பிரான்ச்? எங்களுக்கு இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் கன்ஃபியூஷன் இதுதான் சார். ஒருத்தர் சிஎஸ்சின்றாங்க, ஒருத்தர் இசின்றாங்க, கோர்ன்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, பெஸ்ட் பிரான்ச் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. உங்களோட ஆசை என்ன டைப் ஆஃப் செக்டார்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணணும், அதை நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ண போற பிரான்ச் ஒரு பெஸ்ட் பிரான்ச்சா தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பெஸ்டா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஃபிட் தட் மேட்டர்ஸ் அ லாட். நீங்க ஐடி செக்டார்ல ஒர்க் பண்ணணும், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கோர்ஸ் நீங்க எதுனாலுமே படிக்கலாம், டவுட்டே கிடையாது. அடுத்து எனக்கு உண்மையாலுமே எனக்கு வந்து சர்க்யூட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகம் சார். எனக்கு எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு கொஞ்சம் கிரியேட்டிவான பர்சன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் எனக்கு நல்லாவே இருக்கு சார். எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரியில சர்க்யூட் சைட்ல எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் இசிஇ, ட்ரிபிள் இ&ஐ. இல்ல முக்கியமா நீங்க VLSI டிசைன், எம்பெடட் சிஸ்டம், IoT, ஆட்டோமேஷன், கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுல எந்த டொமைன் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலுமே இந்த 3 பிரான்ச்ல நீங்க ஏதாவது ஒரு பிரான்ச் சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷூர் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ஆட்டோமேஷன்ல மெக்காட்ரானிக்ஸ், இசி டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், இஎன்ஐ டிபார்ட்மெண்ட், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் ஆர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஏதோ டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்கலாம். அடுத்து நீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் எனர்ஜி பவர் செக்டார்ஸ் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். மேனுஃபேக்சரிங், ஆட்டோமேட்டிவ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தட் இஸ் நீங்க ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங். ஸோ நீங்க எந்த ஸ்பெசிஃபிக்கான இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணுங்க. கோர்ஸை சூஸ் பண்ணிட்டு வேலையை துளவாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்க போறது கிடையாது. ஸோ அடுத்த செட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஹியர் வி ஹேவ். சப்போஸ் நீங்க ஹெல்த் கேர்ல, மெடிக்கல் டெக்னாலஜி அண்ட் லைஃப் சயின்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா பயோமெடிக்கல் அண்ட் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் நீங்க சூஸ் பண்ணலாம். கெமிக்கல் ப்ராசஸிங், பார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் பயோடெக்னாலஜியுமே நீங்க சூஸ் பண்ணலாம். ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ் அண்ட் அட்வான்ஸ் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் சூஸ் ஏரோஸ்பேஸ், மெக்கானிக்கல் அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணலாம். பிகாஸ் ஏரோஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கும் டிஃபென்ஸ்ல ஒர்க் பண்றதுக்கும் நம்ம டிஆர்டிஓல ஒர்க் பண்றதுக்கும் ஐஎஸ்ஆர்ஓல ஒர்க் பண்றதுக்கும் இசி டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்பவுமே அட்வான்டேஜ் அதிகம். மெரைன், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்பெஷலைஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் நீஷே ரிலேட்டட் டொமைன்ல நீங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மெரைன், அக்ரிகல்ச்சர், ஃபுட் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த கோர்ஸ் தான் நீங்க சூஸ் பண்ணி படிக்கலாம். அண்ட் கவர்மெண்ட் செக்டார் அண்ட் ரீசர்ச்ல நீங்க ஒர்க் பண்ண அப்படின்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் எனி பிரான்ச் நீங்க என்ன ஸ்பெசிஃபிக்கான டொமைன்ல ஒர்க் பண்றதுக்கு பிளான் பண்றீங்களோ அந்த பிரான்ச் சூஸ் பண்ணி படிங்க. அண்ட் நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சா மட்டும்தான் ஸ்டார்ட் அப் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஸ்டார்ட் அப்போட பேசிக் கான்செப்டே இன்னொருத்தரோட காசுல நீங்க உங்க ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண போறீங்க. அது சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்னு கிடையாது, அது ஹார்ட்வேரா கூட இருக்கலாம். ஸோ யூ ரிக்வயர் டொமைன் டெப்த் அண்ட் முக்கியமா ஸ்கில்ஸ், தட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல உங்களுக்கு ஃபிட் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி எதுன்னு பாருங்க, அதுதான் உங்களோட பெஸ்ட் அலைன்மெண்ட் அண்ட் பெஸ்ட் கோர்ஸ்னு ஒன்று தேடி ஓடாதீங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எந்த கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணணும் நான் கண்டுபிடிச்சேன் சார், அந்த பிரான்ச் நீங்க சொல்லிட்டே எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப எனக்கு கண்டிப்பா 2030 நான் பாஸ் அவுட் ஆகும் வேலை கிடைக்குமா அப்படின்னா அது நீங்க படிக்க போற பிரான்ச்சை பேஸ் பண்ணி கிடையாது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், 2030 it is going to be completely skill based. நீங்க படிக்க போற காலேஜோ இல்ல நீங்க படிக்க போற பிரான்ச்சோ உங்களுக்கு வேலையை வாங்கி தர போறது கிடையாது. சோ நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க எங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும், தட் இஸ் டெக்னாலஜி வேர் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட். ஏஐ எம்எல்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க ஏஐ இன்ஜினியரோ இல்ல மெஷின் லேர்னிங் இன்ஜினியரோ ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் 2030ல. அப்ப சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் மட்டும் படிச்சா எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்காது. இப்போ நான் சிஎஸ்சி சூஸ் பண்ணிருக்கிறேன் சார், நான் கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிளவுட் இன்ஜினியர் ஆகவோ இல்ல நீங்க டெவாப்ஸ் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நான் சிஎஸ்சி அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா என்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா
எனக்கு செக்யூரிட்டி அனலிஸ்ட் அண்ட் எத்திக்கல் ஹேக்கரா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஃபியூச்சர்ல. CRC and plus product thinking, that is software development, data structures and algorithms, too important to become a software engineer. ஸோ இந்த ஏரியாவில் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா ஐ எம் வெரி ஷோர் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆகலாம், இல்லை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஃபியூச்சரில் ஒரு சாஸ் கம்பெனிலேயோ இல்லை ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியோ ஒர்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ இது எல்லாமே சிஎஸ்சி டொமைன் தான். ஆனால் இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டெவலப் த ரெஸ்பெக்டிவ் ஸ்கில். இல்லைன்னா உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க போறது கிடையாது. தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாவிலே இருக்கக்கூடிய நம்பர் 1 காலேஜ்ல நீங்க சிஎஸ்சி படிச்சாலும், முக்கியமா நீங்க எல்லாருமே சொல்லக்கூடிய இசி டிபார்ட்மெண்ட் படிங்க 2030 கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். கிடையவே கிடையாது. நீங்க இசி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரோக்ராமிங்கும் சேர்ந்து கத்துக்கும் போது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பிகாஸ் நீங்க எம்பெடட் சிஸ்டம்ல ஒர்க் பண்ணாலும் சரி, ஐஓடில ஒர்க் பண்ணாலும் சரி, ரொபாட்டிக்ஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி, you must know how to program the electronic devices. தெரியல அப்படின்னா உங்களுக்கு வேலை யாரும் கொடுக்க போறது கிடையாது. VLSI டிசைன் நான் படிக்கிறேன் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. You should know how to handle the simulation softwares as well as circuit design softwares. Otherwise you will not get job opportunity. நான் ட்ரிபிள் படிச்சேன் சார், எனக்கு ஈவில வேலை கிடைக்குமா? கிடையாது. You should know how to optimize the battery lifetime அப்படின்ற டெக்னாலஜி நீங்க கத்துக்கணும். அப்பதான் உங்களுக்கு வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரீஸ்ல கிடைக்கும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு வந்து ப்ரொடக்ஷன்ல வேலை கிடைக்குமா? கிடைக்கும். பட் யூ ஷுட் லேர்ன் how to use AI technology in the industry 4.0. முக்கியமா நீங்க டேட்டா அனாலிசிஸும் சேர்த்து படிக்கும் போது ப்ராஜெக்ட் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். சிவில் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் ஜிஸ்ல நீங்க உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ரீசன்ட் டேஸ்ல நான் ஹேண்டில் பண்ண மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பயோடெக்னாலஜி தான் ஃபியூச்சர்னு சொல்றாங்க. பட் நீங்க பயோடெக்னாலஜியோ பயோமெடிக்கலோ சேர்ந்து படிக்கும் போது along with that you must learn Python language. பயோடெக்னாலஜியும் பைத்தான், தட் இஸ் நீங்க டேட்டா அனாலிசிஸும் சேர்ந்து பண்ணும்போது தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் உங்களால போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். ஐடி இன்ஜினியர் மாதிரியே ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸை கத்துக்கோங்க. யூ வில் பி ஒர்க்கிங் இன் த ப்ராசஸ் ஆப்டிமைசேஷன்ல. எந்த பிரான்ச் சூஸ் பண்ணாலும் நீங்க லீடர்ஷிப் ரோலை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிட் லெவல் மேனேஜ்மெண்ட்ல நீங்க டைரக்டா ஒர்க் பண்றதுக்கோ இல்ல நீங்க ஃபியூச்சர்ல என்டர்பிரனரோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்போ 2030ல உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறது நீங்க சூஸ் பண்ணி படிக்க போற டிகிரி கிடையாது. உங்களோட ஸ்கில் செட்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க டெவலப் பண்ணிக்க போறீங்க, தென் அப்ஸ்கில் பண்ணிக்க போறீங்கன்றத பொறுத்து தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேலையே கிடைக்க போகுது. இந்த சோசியல் மீடியால ஃப்ளோட் ஆகக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன்ஸை காதுல எடுத்துக்கிட்டு ஈஸி தான் பெஸ்ட்னு தயவு செஞ்சு ஈஸி பின்னாடி ஓடாதீங்க. சிஎஸ்சிக்கு வேலையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா சிஎஸ்சியை ரெஃப்யூஸ் பண்ணாதீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு என்ன இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பிரான்ச்சை சூஸ் பண்ணுங்க. மாமா சொன்னாங்க, அத்தா சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, யூடியூப்ல அவரு சொன்னாரு, இவரு சொன்னாருன்னு சொல்லிட்டு எதையோ ஒரு பிரான்ச்சை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் ஒரு வேலைக்கான இன்டர்வியூல அட்டன் பண்ண போறீங்க. உங்க கெரியரை நீங்க தான் லீட் பண்ண போறீங்க. உங்களுக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அந்த பிரான்ச்சை சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ண போற பிரான்ச் மட்டுமே உங்களுக்கு வேலை வாங்கி தர போறது கிடையாது. 4 வருஷம் நீங்க இன்ஜினியரிங் படிக்கும் போது உங்களை எப்படி நீங்க மோல்ட் பண்ணிக்க போறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேலை கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்டீரியோடைபிக் தாட் எல்லாம் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இன்னையில இருந்தே இன்ஜினியர் மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிங்க. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நான் என்ன கொடுக்க போறேன், என்னை எப்படி நான் அப்ஸ்கில் பண்ணிக்க போறேன், நான் எப்படி ஃபியூச்சர் டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி என்ன அடாப்ட் பண்ணிக்க போறேன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்கில் செட்ஸ் இந்த மைண்ட் செட்லாம் இல்லாம நீங்க சிஎஸ்சி படிச்சாலும் சரி, இசி படிச்சாலும் சரி, நம்பர் 1 காலேஜ், நம்பர் 2 காலேஜ், எந்த காலேஜ்ல படிச்சாலும் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படக்கூடியது ரியல் இன்ஜினியர்ஸ் மட்டும்தான். ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் திங்க் லைக் அ இன்ஜினியர் அண்ட் ஆக்ட் லைக் அன் இன்ஜினியர். ஏன்னா நீங்க தான் ஃபியூச்சர்ல இந்த சொசைட்டிக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போற இன்ஜினியர். சோசியல் மீடியா ஸ்பெகுலேஷன்ஸ், ஜெனரிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பெஸ்ட் பிரான்ச் ஒன்னு இல்லவே இல்லை அப்படின்றத ஃபர்ஸ்ட் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நான் எந்த பெஸ்டான இண்டஸ்ட்ரியில போயிட்டு ஒர்க் பண்ண போறேன், என்னோட இன்ட்ரெஸ்ட் எந்த இண்டஸ்ட்ரியோட அலைன் ஆக போகுது, அதுக்கான பிரான்ச் நான் என்ன சூஸ் பண்ணணும், எந்த காலேஜ்ல படிச்சா எனக்கு அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், என்னோட மார்க்குக்கு ரைட்டான காலேஜ் நான் சூஸ் பண்றேன்னா இதை மட்டும் திங்க் பண்ணுங்க. மற்றபடி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி நீங்க ப்ராப்பரான வெல் டைரக்டட் எஃபோர்ட்ஸ் எடுக்கும் போது
பெஸ்டான விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர போஸ்டான விஷயம் உங்களை தேடி வரவே வராது. அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க கேட்கலாம். டவுட்ஸ் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. போஸ்ட் வேர் குரேஸ் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்ன பிரான்ச் சூஸ் பண்ண தெரியல, இல்ல எனக்கு என்ன பிரான்ச் ஃபிட் ஆகும் தெரியல, உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல கிளாரிட்டி இஸ் டூ இம்பார்ட்டன்ட். என்னோட டைரக்டா இன்டராக்ட் பண்றதுக்கான கால் புக்கிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கால் புக் பண்ணுங்க. we will meet in the call. உங்களோட சக்சஸ்ஃபுல் கெரியருக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுவா இருக்கட்டும்.